ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 29. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கதைக்குள்ளே போகலாம். அன்று மாலை 5:45 மணி. கிரீன் கஃபே என்ற பெயர் பலகையை பார்த்தபடி கஃபேயின் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தாள் கயல். அவளது மனதில் 1000 கேள்விகளும் ஒருவித இனம் புரியாத பயமும் கலந்திருந்தது. அவளுக்கு தரப்பட்டிருந்த டேபிள் நம்பரை நோக்கி நடந்தவள் அங்கே ஏற்கனவே அமர்ந்திருந்த அந்த பெண்ணை கண்டு ஒரு நிமிடம் தயங்கி நின்றாள். அதிநவீன ஆடையும் கத்தரித்த முடியும் முகத்தில் திமிரான புன்னகையுமாக மிக மாடர்னாக அமர்ந்திருந்தாள் ரியா. அவள் வேறு யாரும் அல்ல, ஆரவின் பிஏ தான். கயல் மெதுவாக சென்று அவளுக்கு எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். கயலின் தோற்றத்தை பார்த்த ரியாவின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. வெல்கம் கயல். நான் கூப்பிட்ட உடனே எந்த கேள்வியும் கேட்காம இங்கே வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உனக்கு ஆர்ஹவ் மேலே அவ்வளோ சந்தேகம் இல்லையா என்று நேரடியாகவே சொல்ல கயல் தன் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டு, ரியா, தேவையில்லாமல் பேசாதீங்க. ஆர்ஹவ் மாமாவோட பிஏவா இருக்கிற நீங்கள் எதுக்காக என்னை இங்கே வர சொன்னீங்க, அது முதல்ல சொல்லுங்க என்றால் குரலில் நடுக்கத்தை மறைக்க முயன்றபடி. ரியா அலட்சியமாக தன் காஃபி கப்பை கையில் எடுத்தாள். விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் கயல். நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. அது ஒன்றும் இல்லை. அது ஆரவோ நானும் வெறும் பாஸ் அண்ட் பிஏ மட்டும் கிடையாது. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். கடந்த சில வருஷங்களாக நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நாங்கள் ஒருத்தர் அவ்வளோ காதலிக்கிறோம் என்று ரியா சொல்ல, ரியா சொன்ன அந்த வார்த்தைகள் கயலின் காதுகளில் இடி போல் இறங்கின. ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், என்ன உளறிட்டு இருக்கீங்க ரியா? எனக்கும் ஆரவுக்கும் நடுவில் இருக்க பந்தம் என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள் பேச்சையெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நம்பவும் மாட்டேன். சும்மா ஏதோ ஒரு கதையை ஜோடிச்சு எங்களை பிரிக்க பார்க்குறீங்களா என்று ஆவேசமாக கத்தினாள் கயல். ரியா சத்தமாக சிரித்தாள். அந்த சிரிப்பு கயலின் நெஞ்சை கீறியது. நீ நம்ப மாட்டியா? ஓகே, நான் சொல்கிறத வச்சு நீயே முடிவு பண்ணிக்கோ. ஆரவ் உன்னை என்னைக்காவது அவனோட ஆஃபீஸ்க்கு வர அனுமதிச்சிருக்கானா? நீ எத்தனையோ தடவை வரணும்னு சொல்லியும் அவன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன்னை தடுத்திருப்பான் இல்லையா? ஏன்னா ஆஃபீஸில் நாங்கள் 2 பேரும் எப்போவுமே நெருக்கமாக இருப்போம். நீ அங்கே வந்து எங்களை நேரில் பார்த்துட்டா அப்படி பார்க்கக்கூடாதுன்ற பயம்தான் அவனுக்கு என்ற ரியா மேலும் முன்னால் சாய்ந்து கயலின் கண்களை நேராக பார்த்து விஷ வார்த்தைகளை கொட்டினாள். அது மட்டும் இல்லை கயல், உனக்கும் ஆரவுக்கும் நடுவில் இதுவரைக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, கரெக்டா? நான் சொல்கிறது உண்மை தானே? அந்த ரகசியத்தை ரியா சொன்னதும் கயல் அதிர்ச்சியில் அப்படியே உறைந்து போனாள். அவளது முகம் வெளிரி போனது. தங்களுக்கு மட்டுமே இருந்த அந்த விஷயம் இந்த மாடர்ன் பொண்ணுக்கு எப்படி தெரிந்தது? அப்படியென்றால் ஆரவ் உண்மையிலேயே இவரிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறானா? கயலின் அதிர்ச்சியை ரசித்தபடி ரியா தொடர்ந்தாள். பாத்தியா, எனக்கு எல்லாமே தெரியும் கயல். ஏன்னா ஆரவ் உன் கூட வாழ்கிறத வெறும் கடமைக்காக மட்டும்தான் செய்யறான். இப்போ மட்டும் இல்லை, அவன் எப்போவுமே உன் கூட ஒரு ஹாப்பியான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண மாட்டான் கயல். ஏன்னா அவனுடைய மனசும் காதலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவன் என்னை மட்டும்தான் காதலிக்கிறான். அதனால தான் மரியாதையாக அவன் லைஃப்பை விட்டு கெட் அவுட், விலகி போயிடு என்று மிக கொடூரமாக கூறிவிட்டு கயலின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து விறுவிறுவென்று வெளியேறினாள் ரியா. கயல் அந்த இடத்தை விட்டு எழவே இல்லை. பின் வெயிட்டர் வந்து கேட்கவே அங்கிருந்து கிளம்பினாள். இரவு 8 மணி ஆனது. அப்போதுதான் கயல் வீட்டிற்கு வந்தாள். கஃபேயில் ரியா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கயலின் மூளையை சுத்தியால் அடிப்பது போல் இருந்தது. எங்கே போவது, என்ன செய்வது என்று தெரியாமல் சாலையோரங்களில் அலைந்து திரிந்துவிட்டு இறுதியாக இரவு 8 மணிக்கு தான் வீடு வந்து சேர்ந்தாள் கயல். வீட்டின் ஹாலில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த ஆரவ் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்தான். அவனது முகத்தில் கோபமும் படபடப்பும் கலந்திருந்தது. அங்கே நில்லு. டைம் என்ன ஆகுது கயல்? நைட் 8 மணி ஆகுது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. எங்கே போயிருந்த எவ்வளோ நேரமா என்று அதிகார குரலில் கேட்டான் ஆரவ். கயல் தன் கண்களில் தேங்கிய கண்ணீரை மறைத்து கொண்டு, அது சும்மா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிருந்தேன், சாமி கும்பிட்றதுக்காக. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதான் என்று பொய் சொன்னாள்.
ஆரவ் அவளை ஒரு நிமிடம் கூர்மையாக பார்த்துவிட்டு, சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, பசிக்குது என்று மீண்டும் லேப்டாப்பை பார்க்க தொடங்கினான். ஆனால் கயலின் மனதில் ரியா சொன்ன ஆரவ் உன்னை அவனோட ஆஃபீஸ்க்கு வர அனுமதிச்சிருக்கானா என்ற வார்த்தைகள் விஸ்வரூபம் எடுத்தன. ரியாவின் பேச்சில் இருக்கும் உண்மை என்ன என்பதை இப்போதே சோதிக்க பார்க்க முடிவு செய்தாள் கயல். மெதுவாக ஆரவின் அருகில் வந்தவள், ஆரவ், நாளைக்கு நானும் உங்கள் கூட ஆஃபீஸ்க்கு வரவா? சும்மா உங்களோட ஆஃபீஸ் எப்படி இருக்கணும் பார்க்கணும் போல இருக்கு என்று தயக்கத்தோடு கேட்டாள். அவ்வளவுதான். லேப்டாப்பில் இருந்த ஆரவின் கைகள் சட்டென நின்றன. அவனது முகம் அப்படியே கோபத்தில் சிவந்தது. லேப்டாப்பை வேகமாக மூடிவிட்டு ஷோபாவில் இருந்து ஆவேசமாக எழுந்தான். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா கயல்? காலையில் எந்த நேரத்தில் என்ன காரியத்தை பார்க்கணுன்னு விவஸ்தை இல்லையா? ஆஃபீஸ் என்ன உனக்கு சுற்றி பார்க்குற டூர் போகிற இடமா? அங்கே 1000 வேலை இருக்குது. அதை விட்டுட்டு உன்னை அங்கே கூட்டிகிட்டு போய் உன்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்க சொல்கிறியா என்று கத்தினான். கயல் நடுங்கிய குரலில், இல்லை ஆரவ் மாமா, சும்மா ஒரு 1/2 hour மட்டும்தான் என்று பேச முற்பட்டாள். வாய முடு கயல், உனக்கு இதே வேலையாக போச்சு. எதை கேட்டாலும் சும்மா சும்மானு. இனி தேவையில்லாமல் என் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் தலையிடாத. நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நீ வரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இனிமேல் இந்த பேச்சை எடுத்த அவ்வளவுதான். ஒழுங்காக வேலையை போய் பாரு என்று கொடூரமாக அவளை திட்டி தீர்த்துவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை வேகமாக சாத்தினான். ஆரவ் கத்திவிட்டு சென்ற அந்த இடத்தில் கயல் அப்படியே திகைத்து நின்று கண்ணீர் விட்டாள். அப்போ ரியா சொன்ன எல்லாமே உண்மைதானா? ஆரவ் மாமா எனக்கு துரோகம் பண்ணுறாரா என்று அவளது நெஞ்சம் சுக்கு நூறாக உடைந்தது. இரவின் நிசப்தம் அந்த அறையை மேலும் பயங்கரமாக்கியது. கயல் மெதுவாக தங்களின் படுக்கையறைக்குள் நுழைந்தாள். அங்கே ஆரவ் கட்டிலில் சாய்ந்தபடி தன் ஃபோனில் யாருடனோ தீவிரமாக சேட்டிங் செய்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் கயல் இதுவரை பார்த்திராத ஒரு மெல்லிய புன்னகை பரவியிருந்தது. கயல் மெதுவாக அவன் அருகில் சென்று படுத்தாள். அவளது கண்கள் ஆரவையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன. ரியா சொன்ன அந்த வார்த்தை அவளது காதுகளில் மீண்டும் ரீங்காரமிட்டது. அவன் எப்பவுமே உன்னை அவன் ஒய்ஃபை ஏற்றுக்க மாட்டான் கயல். அப்படி உண்மையிலேயே தன் கணவன் தனக்கு அந்நியமாகி விட்டானா என்பதை அறிய நடுக்கத்துடன் தன் கையை எடுத்து ஆரவின் தோள் மீது வைத்தாள் கயல். ஆனால் அவள் தொட்ட அடுத்த கணமே ஆரவ் ஏதோ தீண்டத்தகாத ஒன்று தன் மீது பட்டது போல் சிலிர்த்து கொண்டு கயலின் கையை உதறி தள்ளினான். அவளது நெஞ்சம் சுக்கு நூறானது. விடாப்பிடியாக மீண்டும் தன் கையை அவன் மார்பின் மீது வைக்க முயன்றாள். இந்த முறை ஆரவின் பொறுமை எல்லையை கடந்தது. ஃபோனை கட்டிலில் எறிந்தவன் ஆவேசமாக படுக்கையை விட்டு எழுந்து கயலை நோக்கி கத்தினான். உனக்கு என்னதான் ஆச்சு கயல்? ஏன் இப்படி இம்சை பண்ணுற? நான் ஆஃபீஸ் வேலையாக முக்கியமான மெசேஜ் அனுப்பிட்டு இருக்க. அறிவில்லாமல் நடந்துக்காத கயல். என்னை மூட் அவுட் பண்ணாமல் இங்கிருந்து தயவு செஞ்சு வெளியே போ என்று கொடூரமாக சத்தமிட்டு விட்டு தன் ஃபோனை எடுத்துக்கொண்டு அவனே அந்த அறையை விட்டு வெளியேறி ஹாலுக்கு சென்றான். அவன் சென்ற வேகத்தில் கதவு பலமாக மூடியது. அறைக்குள் தனியாக நின்ற கயல் அப்படியே தரையில் அமர்ந்து தன் கால்களை கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவளது கண்ணீர் தரை முழுவதையும் நனைத்தது. ரியா சொன்னது அத்தனையும் உண்மை. ஆரவின் இந்த திடீர் கோபத்திற்கும் விலகலுக்கும் பின்னால் இருக்கும் அந்த ரகசியம் நாளை உடைந்தே தீர வேண்டும். கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தாள் கயல். அவளுடைய அழுகை இப்பொழுது ஒரு தீர்க்கமான முடிவாக மாறியிருந்தது. ஆரவ் எவ்வளவு தடுத்தாலும் நாளை நான் அவனது அலுவலகத்துக்கு செல்ல போகிறேன். யார் தடுத்தாலும் சரி, நாளைக்கு ஆரவ் ரியா பத்தின உண்மையை கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஆரவ் ரியா இருவரின் முகத்திரையையும் கிழித்து தன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அவளே தீர்மானிக்கப் போகிறாள். நாளை காலை ஆரவின் அலுவலகத்தில் என்ன காத்திருக்கிறது? கயலின் இந்த திடீர் வருகை ஆரவையும் ரியாவையும் எப்படி உழுக்கப் போகிறது? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.